கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். டிசம்பர் 23, 2023 விரிவான தினசரி வானிலை அனுமானம். இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில இன்றைய தினம் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து பார்ப்போம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று முதலே இரவு நேரங்கள்ல பனிப்பொழிவு வெகுவாக அதிகரித்து காணப்படுகிறது. நாளை இரவு வரை இந்த பனிப்பொழிவு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு, அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி காலை வரை பகல் நேரத்துல தமிழகத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும், இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல குளிரும் பனிப்பொழிவும் காணப்படும். நாளை இரவு முதல் பனிப்பொழிவு படிப்படியாக குறைய தொடங்கும். நாளை இரவு முதல் மழைப்பொழிவும் படிப்படியாக அதிகரிக்கும் கடலோர மாவட்டங்கள்ல. குறிப்பாக டிசம்பர் 25, 26 ஆகிய தேதிகள்ல 6ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல தொடங்கும். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஓரிரு இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. பாதிக்கும் மழைப்பொழிவு டிசம்பர் 26 முதல் 28 வரையிலான காலகட்டத்துல இல்ல. ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழையின் பிந்தைய பகுதி தான். டிசம்பர் 28 முதல் ஜனவரி 5 வரையிலான காலகட்டம் தான் கண்காணிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு. அது குறித்து தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும். இன்று மாலை அல்லது நாளைய தினம் 6ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்தான விரிவான அறிக்கை வெளியிடப்படும். நன்றி. தற்போதைய நிலையில இன்றும் நாளையும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் மேற்கொள்ளலாம். நன்றி.